ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வந்து எது குறைச்சலா இருக்கோ இல்லையோ, இதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகப்படியா தான் எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கன்னா பின்னான்னு தான் இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரெஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டைரக்ட்டா நம்மளோட எண்டோகிரைன் சிஸ்டத்த பாதிக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சார் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம்ஸ். இப்ப இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல கம்யூனிகேட் பண்றது. இப்ப இமேஜின் எலக்ட்ரீஷியன கூப்பிட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுவாரு. பட் ஆனா, அவர கூப்பிட்டு என்ன வேலை பண்ணணும்னு சொன்னா தானே அவர் பண்ண முடியும். ஈவன் தோ ஒரு புரொஃபஷனா இருந்தாலும். அந்த மாரி நம்ம அவயங்கள்ல எல்லாமே ஒவ்வொரு வேலைய பண்ணும். எந்த அவயம் எப்ப செயல்படணும், எவ்வளோ நேரம் செயல்படணும்னு சொல்றது யாருன்னா, உங்க ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இமேஜின் இப்போ உங்கள ஒரு ஒரு நடுக்காட்டுல விட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தலாம் தூக்கிட்டா என்ன பண்ண முடியும் உங்களால? ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அங்க காமிக்கிறாங்க பாருங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது ஹைப்போதாலமஸ்க்கு அப்படியே கீழ இருக்கும். நம்ம பிரெயினுக்கு அப்படியே கீழ. ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற விஷயம். அங்க அடி வாங்குச்சுன்னா, எல்லா ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ குறிப்பா இந்த பெண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் எந்த ஹார்மோன்ஸ்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண்மைத்துவத்துக்கான ஹார்மோன்ஸ். ஸோ இது அவங்களோட உடம்புல பல விஷயங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. குறிப்பா பிரெயின் ஆக்டிவிட்டீஸ். இப்ப பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூட் ஸ்விங்ன்றது ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு இரிட்டேட் ஆவான்னுவாங்க. அதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் பிளேஸ் எ மேஜர் ரோல். லிபிட் ப்ரொஃபைலா இருக்கட்டும், போன் டென்சிட்டியா இருக்கட்டும், அவங்க ஸ்கின் டோனா இருக்கட்டும், ஹார்ட் ஃபங்ஷனா இருக்கட்டும், அவங்க பிரஸ்ட் சைஸ் சில பேருக்கு சின்னதா இருக்கும், சில பேருக்கு சின்ன வயசுலயே தொங்கி போயிருக்கும், சில பேருக்கு அ வரவே வந்திருக்காது. ஸோ, இதுலயும் ஈஸ்ட்ரோஜனோட ப்ளே தான் ரொம்ப இருக்கு. அதேமாரி ஓவரீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலைஸ்ட் அங்க அங்க போயி குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்கலன்னு கேட்டா எக் சரியில்ல, எக் குவாலிட்டியா இல்லன்றாய்ங்க. ஸோ, எக்க ப்ரொடியூஸ் பண்றது யார்? ஓவரீஸ் தான. அங்கேயுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இன்னொன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அப்படி அந்த 3 நாள் அந்த பெண்கள் வந்து அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த 3 நாள்லேருந்து 5 நாள கடக்கிறது நரக வேதனையா இருக்கு சில பேருக்குலாம். ஒண்ணு ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கு, இல்லன்னா பெயின் ஜாஸ்தி இருக்கு. ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜனோட ப்ளே மேஜர் ரோல் இருக்கு. சரி, இதுக்கு ஒரு பேலன்சிங் குடுக்கறதுக்காக தான் லிஃப்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். லிஃப்ட் மேக்ஸோட பேஸ் பார்த்தீங்கன்னா, பியூர்லி ஈஸ்ட்ரோஜி அதாவது நேச்சுரல் பேஸ் ஈஸ்ட்ரோஜன்ஸ். இதுல வந்து சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு, ரெட் அல்கி எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு, சோயா ஐசோஃப்ளேமும் இருக்கு. இந்த 4 இன்கிரிடியன்ட் அவங்களோட ஹார்மோன் பேலன்சிங்க்கு நிதர்சனமா சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்ப ஹார்மோன் பேலன்ஸ் கிடைக்கும்போது, குறிப்பா நம்ம மார்பகங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ பிரஸ்ட் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரஸ்ட்டே வந்திருக்காது. ஃபிளாட் செஸ்டடா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பிரஸ்ட் என்ஹான்ஸ்மென்ட் கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும். ரொம்ப பிரஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப சேக் ஆயிப்போச்சு. இப்படியே தொல தொலன்னு இருக்கு. என்னமோ 40 வயசு, 50 வயசு ஆன்டிக்கு இருக்க மாரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்ப அது என்ன? இத எடுக்கும்போது அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபிரிம்னஸ் கிடைக்கும். ப்ராப்பர் ஷேப் கிடைக்கும். அப்லிஃப்ட்மென்ட் கிடைக்கும். 2வது ஸ்கின் டோன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஸ்கின் டோன்ல வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆ இன்னர் பாடி ஒரு கலரா இருக்கும். ஆனா ஃபேஸு, கை அந்த எக்ஸ்போஸ் இதுக்கெல்லாம் ஒரு கலரா இருக்கும். ஸோ இது எல்லாமே அன்ஈவன் இருக்கிறதும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுல நெறையவே இருக்கு. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அந்த ரஃப் ஸ்கின் சிதில் சிதிலா இருக்க மாரி இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்மூத்னஸ், ஆன்டி ஏஜிங் ஸ்கின் டோன் நல்லாவே கிடைக்கும். 3வது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் டிவோர்ஸ். ஏன்னா செக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. என்னோட ஃபீமேல் பார்ட்னர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்டின்னுவாங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. 1 ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸா இருக்கும்போது, அவங்களோட வெஜைனல்ஸ் வந்து ட்ரை ஆயிடும். அப்ப அவங்களால பார்ட்னர் கூட கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. 2வது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு உடம்புல வந்து ஹார்மோன்ஸ்ல டிராஸ்டிக்கான ஷிஃப்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த செக்சுவல் டிசைரே குறையும். ஒரு இரிட்டேட்டிவ் சென்சேஷன் இருக்கும். அப்ப இதுவும் ஹார்மோனல்ஸ் தான். அப்ப இந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் கிடைக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் லூப்ரிகேஷன் வெஜினால கிடைக்கும். மோர் ஓவர் அவங்களோட செக்சுவல் டிசைர் இன்கிரீஸ் ஆகும். இன்னொன்னு நான் முதலே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெகுலர் பீரியட்ஸே பல பேருக்கு வந்து நரக வேதனையா இருக்கு. அந்த பீரியட்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் அது வந்து இயற்கையான முறையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த லிஃப்ட் சப்போர்ட் பண்ணும். பல பேருக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான விஷயம். டிவில வந்து உங்களுக்கு குழந்தை வேணுமா? எங்ககிட்ட வாங்கன்ற மாரி அளவுக்கு ஆட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஆக்கிட்டாங்கன்றத விட நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் வாழ்க்கைய. இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தவன் மேல பழிய போடுறத விட நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சரி ரைட். அப்ப அதுக்கான விஷயமும் என்னன்னா, எக் புரொடியூஸ் ஆவல, இல்ல புரொடியூஸ் ஆன எக் ப்ராப்பரா இல்லன்னா, அதுவும் ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஹார்மோன்ஸ் பேலன்சிங் கிடைக்கும்போது, அதிலயுமே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். ஸோ அப்ப ஒரு சிங்கிள் வேர்டுல சொல்லணும் அப்படின்னா, லிஃப்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது முழுமையான பெண்மைத்துவத்துக்கான ஒரு ப்ராடக்ட். அப்ப எல்லா பெண்களுக்கும் இது இன்றைய காலகட்டத்தில அடிப்படை தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஜென்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் ரோமிங் அரவுண்ட் இன்னைக்கு பல பெண்கள் வந்து வீட்டிலேயே இருக்காங்க. அவங்களோட கஷ்டங்கள அவங்களோட கணவர்கிட்ட சொல்றத கூட இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஏன்னா, ஈவன் நம்ம சிட்டி இஸ் டிஃபரண்ட். பட் வேறஸ் ரூரல்ல வந்து பார்த்தீங்கன்னா,
ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, நம்ம வீட்ல இருக்கிற பெண்களுக்கு, அது தாயா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கைய குடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஜெனரலா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வி குடுத்தா, அந்த குடும்பத்துக்கே வந்து கல்வி குடுத்தா மாரின்னுவாங்க. அதே மாரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆரோக்கியத்த நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணோம்னா, அந்த குடும்பத்துக்கான ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். ரைட்.